நேத்து நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்திருப்போம். ஒருமை பன்மை பிழைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன்ஸ் நிறைய பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு சில டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா? எது அப்படின்னா திணை அப்படிங்கிறது என்ன, உயர் நற்றிணைனா என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சு அந்த திணையோட உட்பிரிவா பால் அப்படிங்கிற பிரிவு இருக்கு. பாலுக்கு உட்பிரிவா என்ன இருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த எண் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எண்ணிக்கை அப்படின்னு சொன்னோம். அந்த எண்ணிக்கையை தான் ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒருமை பன்மை அப்படின்னு பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லும்போது அதுல நம்ம எழுவாய் எப்படி இருக்கும், எழுவாய் ஒருமையாக இருந்ததுன்னா அதோடைய பயனிலையும் ஒருமையாக இருக்கும் அப்படின்னும், அதே எழுவாய் பன்மையா இருந்ததுன்னா அதோடைய பயனிலையும் பன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாமே நம்ம நேத்து பார்த்திடணும். சோ இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஒருமைப்பன்மை பிழைகள்ல நேத்து பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல. இந்த மாதிரிதான் என்ற எண்ணும் இது எங்க பயன்படுத்தணும்னு பார்த்தோம். என்ற அப்படிங்கிறது என்ன காலத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாமா? என்ற என்ன காலத்துக்குரியது? பாக்ஸ்ல நீங்க மெசேஜ் கூட போடலாம். என்ற அப்படிங்கிறது என்ன காலத்துக்கு உரியதுன்னு பார்த்தோம். என்ற அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இப்ப அந்த பொருள் வழக்கத்துல இல்ல, இப்ப அந்த பொருள் கிடையாது, முன்னாடி இருந்தது இப்ப கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இறந்த காலம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ற அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். மற்ற இடங்கள்ல எண்ணும் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ இதே மாதிரி மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்னோட முதல்ல பாக்குறது என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்திருப்போம்னா பல திணைகள் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா உயர்திணையும் அஃறிணையும் கலந்து வந்தது அப்படின்னா அங்க அதிகபட்சமா என்ன இருக்கோ, அதாவது உயர்திணை அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்க முடிக்கிறப்போ எப்படி முடிக்கணும்னா உயர்திணைக்கான விகுதிகளோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதே இது அஃறிணைகளோட எழுவாய்கள் அதிகமாக இருந்ததுன்னா முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா அஃறிணைக்கான பயனிலையோட இல்ல அதோட விகுதியோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம நேத்து பார்த்தது. சோ இன்னைக்கும் அதே பல திணைகள் தான். அதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா இழிவு கருதியும் உயர்வு கருதியும் ஒரு சில பயனிலைகளை பயன்படுத்துறாங்க. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா வாக்கியத்துல உயர்திணை அஃறிணை பெயர்கள் அப்படிங்கிறது கலந்து வரும்போது சிறப்பு கருதி உயர்திணை பயனிலை கொண்டு முடிப்பாங்க, இழிவு கருதி அஃறிணை பயனிலை கொண்டு முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த குளத்தில் குளித்தனர்னு சொல்லக்கூடாது, சொல்றது என்னது அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மூடன் அப்படிங்கிறது இழிவி, அதாவது ஒருத்தர் மூடன்னு சொல்றாங்கன்னா அவங்கள எப்படி சொல்றாங்க, எதிர்மறையா சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு மனிதனை மூடன்னு சொல்லும் போது அவங்க என்னவா வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அஃறிணையோட சேர்த்து கன்சிடர் பண்ற அளவுக்கு இழிவான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அதுதான் இழிவு கருதி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்ப மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொன்னா இங்க ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் இருக்கு. மூடன்னு கண்டிப்பா மனிதனை தான் சொல்லணும். சரிங்களா? அதே இது மாடு அப்படிங்கிறது அஃறிணை, ஒரு உயர்திணையும் ஒரு அஃறிணையும் இருக்கு. ஆனா முடிக்கும் போது அப்ப எதுல முடிக்கணும், முடிக்கும் போது நான் வந்து உயர்திணையில முடிக்கணுமா அஃறிணையில முடிக்கணுமான்னு கேட்டா கொடுத்திருக்க வார்த்தை உயர்வான விஷயமா இருக்கா தாழ்வான விஷயமா, அதாவது இழிவான விஷயமாக இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்போ எனக்கு கொடுத்திருக்க மூடன் அப்படிங்கிறது ஒருத்தர் திட்டுற மாதிரி, அதை இழிவு கருதி அப்படின்னு சொல்றாங்க. இழிவு கருதி மனிதனையே குறித்தாலும் அந்த வார்த்தையும் என்னன்னு முடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு குளித்தன அப்படின்னு சொல்லி எனக்கு அஃறிணை விகுதியோட முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? குளித்தனர் அப்படின்னு சொன்னா அது உயர்திணைக்குரியது ஒரு வினைமுற்று அப்படிதானே? அதனால அந்த மாதிரி முடிக்க கூடாது. எப்படி முடிக்கணும்? மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இங்க ஒரு உயர்திணையும் ஒரு அஃறிணையும் இருக்கு. அப்போ உயர்திணை உயர்வான விஷயமா இருக்கா, அதே இது தாழ்வான விஷயமா இருக்கா, இதுதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதே இது வந்து எக்ஸாம்பிள் வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஆஹ் இது இது எப்படின்னா மேதைகளும் ஆஹ் மேதைகளும் மாடுகளும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். மேதைகளும் மாடுகளும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்ல பட்டனரா பட்டனவா, அடித்து செல்ல பட்டனரா அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். அப்போ மேதைகளும் மாடுகளும் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேதைகள் மாடுகள்னு சொல்லும் போது மேதைகள் அப்படிங்கிறது எனக்கு உயர்வான விஷயம்.
மனிதனை தான் குறிக்குது. அது உயர்வான விஷயம். அப்போ உயர்வு கருதி முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? அப்போ மேரிகளும் மாடுகளும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் அப்படின்னு முடிக்கும். அததான் அவன் சொல்றான். சரிங்களா? அப்போ எனக்கு இருக்கக்கூடிய எழுவாய்கள்ல ரெண்டுமே கலந்திருக்கு அப்படின்னும் போது அது மெஜாரிட்டியா என்ன இருக்கோ அது மாதிரி முடிச்சோம். இங்க ஒரு உயர்திணையும் ஒரு அஃறிணையும் இருக்கு. அப்போ எப்படி முடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப எப்படி முடிக்கணும் அப்படின்னா, குடுத்திருக்கிற உயர்திணை எனக்கு இழிவானதா இருக்கா, உயர்வானதா இருக்கா? இது ரெண்டும் தான் பார்க்கணும். அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம அத முடிக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதோடைய பயனிலை என்பது அமையும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது இதுதான். சரிங்களா? இது புரிஞ்சுதா? அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய கண்டிஷன் என்னது அப்படின்னா, ஒவ்வொரு, ஒவ்வொருவர் அப்படிங்கிற 2 வார்த்தை. இது வச்சு நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இது நமக்கு எங்க இருக்கு போர்ஷன்ல அப்படின்னா, ஆக்சுவலா இது கவர்ன்மெண்ட் பிடிஎஃப்ல குடுத்திருக்கிற மெட்டீரியல். ஓகேவா? சோ இந்த கவர்ன்மெண்ட் பிடிஎஃப்ல மட்டும் தான் இருக்கா? ஸ்கூல் புக்ல இல்லையான்னா, ஸ்கூல் புக்ல இருக்கு. சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ் புத்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெசன்ல ஒரு தொடர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், தொடர்கள்ல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள வச்சு தொடர்களை வித்தியாசப்படுத்தணும்ன்ற எல்லாமே சிறப்பு தமிழ் புக்ல குடுத்திருப்பாங்க. சோ அங்கேயும் என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்த ஒவ்வொரு, ஒவ்வொருவர் அப்படிங்கிற இந்த டேர்ம் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியம். இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா நான் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஒவ்வொரு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒருமைக்குரிய ஒரு வாக்கியத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஒவ்வொரு அப்படிங்கிறது. அதே இது ஒவ்வொருவர் அப்படின்னு சொல்லிட்டா அது பன்மையில குறிக்குதுன்னு சொல்றாங்க. இது பன்மையை எப்படி குறிக்கும்? ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் தானே அப்படின்னா, இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒவ்வொரு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொருன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. இல்ல அந்த ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொருன்ற வார்த்தை இருக்குன்னா, அங்க நானு என்னுடைய பயனிலை முடிக்கக்கூடிய அந்த விகுதி எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வினைமுற்று எனக்கு ஒருமையில முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது எனக்கு ஒவ்வொருவர் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் முடிக்கும் போது பன்மையில முடிக்கணும். அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்போ ஒவ்வொருங்கிற சொல் ஒருமைக்குரியதா இருக்குது. ஒவ்வொருவர் அப்படிங்கிற சொல் பன்மைக்குரியதாக இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கீழ இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஒவ்வொருன்னு குடுத்தாச்சு. அப்போ ஒவ்வொருன்னு குடுத்தா எனக்கு முடிக்கும்போது நான் எப்படி முடிக்கணும்? ஒருமையில முடிக்கணும். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தன அப்படின்னு சொன்னா, அமைந்தன அப்படின்னா அது பன்மைக்குரியது. அப்படிங்கிற விகுதி எனக்கு பன்மைக்குரியது. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது அப்படிங்கறதுதான் சரி. ஏன் அப்படின்னா, அதுதான் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அது நமக்கு ஒருமையில இருக்கு. அதனால அததான் சரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதே இது ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லுதான் இன்னொன்னு எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லதான் ஒவ்வொன்றும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அப்ப ஒவ்வொன்றும் நாள்தோறும் வெடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஒவ்வொருன்ற கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு ஒவ்வொருன்னே குடுக்கலாம். இன்னொன்னு ஒவ்வொன்றும்னு குடுக்கலாம். இது 2க்குமே நான் முடிக்கும்போது எப்படிதான் முடிக்கணும்னா, நமக்கு ஒருமையில தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு, ஒவ்வொன்றும். இந்த 2மே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது 2க்குமே முடிக்கும்போது ஒருமையில முடிக்கணும். அடுத்து செல்வி, லதா, கீதா, அஞ்சலி ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொருவரும் எப்படி பிரிக்கலாம்? ஒவ்வொருவர் கூட்டல் உம்னு பிரிக்கலாம். பிரிக்கலாமா? ஒவ்வொருவர் பிளஸ் உம்னு பிரிக்கலாம். அப்போ எனக்கு ஒவ்வொருவர் தான் அங்க குடுத்திருக்க வார்த்தை எனக்கு ஒவ்வொருவர் தான். அப்போ ஒவ்வொருவர் அப்படிங்கிறது தான் எனக்கு இங்க உம்முங்கிற இடைச்சொல் சேர்ந்து ஒவ்வொருவரும் அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொருவர் அப்படின்றது எனக்கு எதுக்குரியதுன்னா பன்மைக்குரியது. அப்ப முடிக்குமோ நான் எப்படி முடிக்கணும்? செல்வி, லதா, கீதாஞ்சலி ஒவ்வொருவரும் நன்கு படிக்கின்றனர் அப்படின்னு முடிக்கணும். படிக்கின்றனர்னு ஏன் முடிக்கிறோம்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அதோட சேர்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? பலர்பால குறிக்குது. அப்ப அது பன்மையை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லும் ஒவ்வொன்றும் அப்படிங்கிற இந்த 2 சொல்லுக்குமே நான் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? ஒருமையில முடிக்கணும். ஒவ்வொருவர் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நான் எப்படி முடிக்கணும்னா பன்மையில முடிக்கணும் அப்படிங்கறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சோம். சரிங்களா? இப்ப கீழே இருக்கிறத சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை டேஷ்னு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா? 1, 2 இதுதான் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை டேஷ்னு கொடுத்துருவோம். ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா? ஆன்சர் என்ன வரும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை. கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு அப்படின்னு சொன்னா ஒருமைக்குரியது அப்படின்னு சொன்னோம். அப்போ லாஸ்ட் எனக்கு எப்படி முடியணும்? ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றதா விளக்குகின்றனவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? விளக்குகின்றது அப்படின்னு இருக்கணும். கூ மிஸ் ஆயிருக்கு. ஆனா விளக்குகின்றதுன்னு முடிக்கணும். ஏன் அப்படின்னா தூ, அதாவது ஊ அப்படிங்கிறது அந்த தூ தான் என்னது அப்படின்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விளக்குகின்றது அப்படின்னு முடிக்கணும். அவ ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து அடுத்து இப்ப இந்த கண்டிஷன்ல வச்சு ஞாபகம் வச்சுட்டு ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மேல சொன்னோமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது அப்படின்னு சொன்னோம். இப்ப இதே இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். அது சரியா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை டேஷ்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல உண்மையை அப்படிங்கிற வார்த்தைய நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளை டேஷ்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு உண்மைகளை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் விளக்குகின்றது அப்படின்னு போட்டா அது விளக்குகின்றது அப்படிங்கிற வார்த்தையுமே அங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சென்டென்ஸ் பிழையா இருக்கா இல்ல பிழை இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை அப்படிங்கிற வார்த்தைய நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளை அப்படின்னு எடுத்துக்கிறேன். உண்மைகளை அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும்? விளக்குகின்றதா விளக்குகின்றனவா? இதை நல்லா யோசிச்சோம்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒவ்வொருன்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே அந்த சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? ஒருமையா இருக்கும்னு சொன்னோம். அப்போ எனக்கு எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு டேஷ் கொடுத்து கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து இதுல பிழை அற்றதை எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிழையுள்ள தொடரை எடுங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ஃபில்டர் பண்ண தெரியணும். எப்படி ஃபில்டர் பண்ணணும்? ஒவ்வொருன்னு வந்துட்டாலே அங்க இருக்கிற எல்லா வார்த்தையும் எனக்கு எப்படி இருக்கணும்? ஒருமையில தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளைன்னு கொடுத்தா அந்த சென்டென்ஸ் தப்பு. புரியுதா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகிறது விளக்குகின்றது அப்படின்னு சொன்னாதான் சரி. அந்த இடத்துல நான் உண்மைகளைன்னு இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பிழையா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதை ஒருமையிலையும் முடிக்க முடியாது, பன்மையிலையும் முடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருங்கிறது ஒருமையை குறிக்குது. உண்மைகளை அப்படின்னா உண்மைகள் அப்படிங்கிறதோட ஐ சேர்த்திருக்கோம். கரெக்டா? உண்மைகளைனா உண்மைகள் பிளஸ் ஐ சேர்ந்துதான் உண்மைகளைன்னு மாறுது. அப்போ உண்மைகள் என்பது பன்மை சொல். அப்போ ஒவ்வொருன்றது ஒருமை சொல். எப்படி ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டுமே இருக்கும்? அப்ப எப்படி நம்ம முடிக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பிழையான தொடர் பிழையற்ற தொடர்னு கேட்கும் போது எனக்கு ஒவ்வொரு உண்மைகளைன்னு பன்மையில கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஒருமை உண்மைகள் என்பது பன்மை. அப்போ இந்த சென்டென்ஸே தப்பா இருக்குன்னு அர்த்தம். இங்க எப்படியுமே நம்ம முடிக்க முடியாது. சென்டென்ஸ் பிழையா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த பேஜ் பார்க்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற ஒரு இடைச்சொல், ஆவது அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொற்களும்
எப்படி வந்து சென்டென்ஸ்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஓ அப்படிங்கிற சொல்ல எப்ப பயன்படுத்துவாங்கன்னா ஐயம் ஏற்படும் போது, அதாவது இந்த செயலை இவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டவுட்ல கேட்போம்ல, அதுதான் ஐயம்னு சொல்றாங்க. அப்போ ஐயம் ஐயத்தை ஒரு ஒரு தொடர்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை ஐயத்தை காட்டுறதுக்காக ஓங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில இடத்துல சென்டென்ஸ்ல பிரிச்சு காட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆவது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஓ மற்றும் ஆவது இந்த ரெண்டு சொல்லையும் பயன்படுத்துறப்போ தொடர்ல என்ன பயன்படுத்தக்கூடாதான் அல்லது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு சென்டென்ஸ்ல ஓ ஆவது இந்த ரெண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுதுன்னா அங்க என்ன பயன்படுத்தக்கூடாது, அல்லது அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்னு கொடுத்திருக்காங்க. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒன்றோ அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு. அதே மாதிரி இரண்டோ அப்படின்னு சொல்லும் போதும் ஓங்கிற எழுத்து இருக்கு. இப்ப இந்த இடத்துல அல்லது பயன்படுத்தி இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா தப்பு. ஏன் என்ன சொன்னோம்? ஓ இல்ல ஆவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பயன்படுத்தணும். ரெண்டுமே அங்க இருக்கக்கூடாது. ஓ பயன்படுத்தி அதன் கூட என்ன செய்யக்கூடாது, அல்லதுங்கிறதையும் பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குன்னா தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கீழே இருக்கிறத பாருங்க. ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் சரியா இருக்கா? ஒன்றோ இரண்டோ தருக அப்படிங்கிறது சரியா இருக்கு. ஏன் சரியா இருக்கு அப்படின்னா எனக்கு ஓ தான் பயன்படுத்தியிருக்காங்க, அங்க ஓ இருக்குன்றதுனால நான் அல்லது பயன்படுத்தல. அதனால அதை எப்படி சொல்றோம், நம்ம சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப மூணாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு தருக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்று அல்லது இரண்டு தருக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது சரியா இருக்கா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா? சரியா இருக்கா தவறா இருக்கா? ஒன்று அல்லது இரண்டு தருக அப்படிங்கிறது சரியா தவறா? கமெண்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ அப்படி கூட சொல்லலாம். சரினா எஸ்ன்னு சொல்லுங்க, தவறா இருக்குன்னா நோன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய லெவல் நம்ம வந்து பாத்துக்கிறோம். என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு ஓ ஆவது இந்த ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அங்க அல்லது பயன்படுத்தக்கூடாது. அல்லது பயன்படுத்துறாங்கன்னா அங்க ஓவோ ஆவதோ பயன்படுத்தக்கூடாது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உள்ள இருக்கணும். அதுதான் நமக்கு கண்டிஷன். புரியுதுங்களா? இப்ப ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றோ அல்லது இரண்டோ அப்படின்னு சொல்லும் போது ஓங்கிற எழுத்தும் இருக்கு, அல்லதும் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணா இருக்கக்கூடாது. அதனால அது தப்பு. இதே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு ஒன்றோ அப்படின்னு சொல்லும் போது ஓ இருக்கு, இரண்டோன்னு சொல்லும் போது ஓ இருக்கு, ஆனா அல்லது இல்ல. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும்னு சொன்னோமா, இங்க ஓ மட்டும்தான் இருக்கு. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு தருக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஓ இருக்கானா? ஓ இல்ல, ஆனா அல்லது இருக்கு. அப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னோம், இங்க அல்லது மட்டும்தான் இருக்கு. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ கீழே பாருங்க. நாயாவது நரியாவது தின்றிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நாய் ஆவது அப்படின்னு சொன்னா ஆவது அப்படிங்கிற சொல்ல மட்டும் இங்க பயன்படுத்தியிருக்காங்க, அல்லது இங்க பயன்படுத்தல. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லும் போது ஆவது மட்டும்தான் இங்க இருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்து
நாய் அல்லது நரி தின்றிருக்கும்னு சொல்லும் போது இங்க ஆவது இல்ல, அல்லது மட்டும்தான் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லும் போது அல்லது மட்டும் இங்க கொடுத்திருக்கோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒரு எக்ஸாம்பிளோடைய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் இருக்குல்ல. ஓ ஆவது இது இருந்தா அல்லது இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. அல்லது இருந்ததுன்னா ஓவும் ஆவதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்றோம். சரிங்களா? அப்போ ஓ ஆவது அப்படிங்கிறது எதுக்குள்ள வருது அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்குள்ள ஒருமை பன்மை பிழைகளுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து பாக்குற கண்டிஷன் அஃறிணை உடன்பாடு மற்றும் எதிர்மறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அஃறிணைல ஃபர்ஸ்ட் உடன்பாடுன்னா என்ன அப்படின்னா நேர்மறையான தொடர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா உடன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறையான தொடர்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு எதிர்மறையா இருக்கிறது அப்படின்னு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் உடன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த அஃறிணையில இருக்கக்கூடிய ரெண்டு பால்கள் என்னது அப்படின்னா ஒண்ணு ஒன்றன் பால், இன்னொன்னு பலவின் பால். ஒன்றன் பால் என்பது ஒருமையை குறிக்கும், பலவின் பால் என்பது பன்மையை குறிக்கும். சோ அப்போ எனக்கு ஒரு அஃறிணையில அஃறிணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திணையில கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவான அந்த பால்கள்ல ஒன்றன் பால் பலவின் பால்ல உடன்பாடான ஒரு தொடர் வருதுன்னா, அதாவது நேர்மறையான ஒரு தொடர் வருதுன்னா அதோடைய முடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கலாம். சோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒன்றன் பால் என்ன சொல்றாங்கன்னா போர் நாட்டை பாலாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. போர் நாட்டை பாலாக்குகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு போர் என்பது ஒருமை, ஒன்றன் பால் என்பது ஒருமைக்குரியது, அதுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அப்ப போர் அப்படிங்கிறது ஒருமையில இருக்கு, அதனால பாலாக்குகிறதுன்னு ஒருமையிலேயே முடிச்சிருக்காங்க. இதே இது பலவின் பாலா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கேயும் போர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. போர்கள் என்பது பன்மை, அப்ப எப்படி முடிச்சிருக்காங்க நாட்டை பாலாக்குகின்றன அப்படின்னு முடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ எனக்கு ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இங்க ரெண்டுமே உடன்பாடு தொடர் தான், நேர்மறையான தொடர். நமக்கு நெகட்டிவா இல்ல சென்டென்ஸ், நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவானா மீனிங்க சொல்ல கிடையாது, சென்டென்ஸ்ல பயன்படுத்துற வார்த்தைய சொல்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், சென்டென்ஸ்ல என்ன வார்த்தை சொல்றோம் அப்படிங்கிறது. அப்ப போர் நாட்டை பாலாக்குகிறது அப்படிங்கிறது எனக்கு நேர்மறையான ஒரு தொடர், உடன்பாட்டு தொடர், அதாவது எதிர்மறை சொற்கள் பயன்படுத்தப்படாத ஒரு தொடர் அப்படின்னு சொல்றோம். இது அஃறிணைக்குரிய ஒரு தொடராக இருக்கு. அப்போ ஒருமையில இருந்ததுன்னா ஒருமையில முடிச்சிருக்கோம், பன்மையில இருந்தா பன்மையில முடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இதே எதிர்மறை தொடருக்கு வரலாம். சரிங்களா? இதே ஒன்றன் பால் எதிர்மறை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு செய்தி அப்படின்னு சொல்றாங்க. செய்தி என்பது ஒருமையில இருக்கு, ஒருமையில இருக்கா? அப்ப செய்தி வாராது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கடைசியில தூ அப்படிங்கறதுல முடிச்சிருக்காங்க. ஒன்றன் பால் விகுதி என்று பார்த்தோம் அப்படின்னா தூ தான். இப்ப மேல சொன்னோம்ல போர் நாட்டை பாலாக்குகிறது, இன்னும் தூள தான் முடிச்சோம். அதேதான் இங்க செய்தி வாராது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஏன்னா அது ஒன்றன் பால் எதிர்மறையா இருக்கு. எப்படி எதிர்மறைன்னு சொல்றோம்? வாராது என்பது எதிர்மறை பொருள் இருக்கக்கூடிய ஒரு சொல், அந்த சொல் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இது பலவின் பால்ல பன்மை இல்ல, எனக்கு எதிர்மறை தொடரை பயன்படுத்துறேன். எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா செய்திகள் அப்படின்னு சொல்லி பன்மையா இருந்துச்சுன்னா தூ போடக்கூடாது. எப்படி முடிக்கணுமா ஆ அப்படிங்கிற நெடில் விகுதியில முடிக்கணும்னு சொல்றாங்க. எப்படி ஆங்கிற விதியில முடிக்கிறாங்க செய்திகள் வாரா அப்படின்னு முடிக்கிறாங்க. சரிங்களா? இதே இது ஒன்றன் பால் நமக்கு ஒன்றன் பால் உடன்பால் எதிர்மறைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விடுமுறை இராது அப்படின்னு சொல்றோம். விடுமுறை இராது, விடுமுறை இல்ல அப்படின்னு. அப்ப இங்க எதிர்மறையா தான் இருக்கு. விடுமுறை என்பது ஒருமையில இருக்கு, அப்ப கடைசியா தூள தான் முடிப்போம், விடுமுறை இராதுன்னு முடிக்கிறோம். இதே விடுமுறைகள்னு சொல்லிட்டா எப்படி முடிக்கணும்? விடுமுறைகள் இரா அப்படின்னு முடிக்கிறோம், விடுமுறைகள் இரா அப்படின்னு முடிக்கிறோம். சரிங்களா? சோ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒருமையில முடிக்கணுமா பன்மையில முடிக்கணுமா அப்படின்றது முன்னாடி இருக்கக்கூடிய எழுவாய் வச்சு டிசைட் பண்றோம். அந்த எழுவாய் அஃறிணையில இருக்கக்கூடிய எனக்கு ஒன்றன் பாலாவோ பலவின் பாலாவோ இருக்கு அப்படின்னா எனக்கு அது நேர்மறையா இருக்கா எதிர்மறையா இருக்கான்னு நான் பார்க்கணும். நேர்மறையா தான் என்னன்னு சொல்றாங்க உடன்பாடுன்னு சொல்றாங்க. அப்போ நேர்மறையா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எப்பயும் எழுதுற மாதிரியே நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஒருமையில இருக்குன்னா ஒருமையில முடிச்சுட்டு போயிடலாம். இதே எதிர்மறையில இருக்குன்னா என்ன பார்க்கணும்னா அஃறிணையில ஒன்றன் பாலா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல, எப்பயும் போல செய்தி வாராது இராதுன்னு எழுதிடலாம். அதே இது பன்மையா இருந்துச்சுன்னா ஆங்கிற அதை நெடில் விகுதியில நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செய்திகள் வாரா, விடுமுறைகள் இரா,
வண்டிகள் அப்படின்னு சொல்றோம். வண்டிகள் என்பது அக்ரிணை தானே. வண்டிகள் என்பது அக்ரிணை. என்ன பால்ல வருது? பலவின் பால்ல வருது. அக்ரிணை பலவின் பால். வண்டிகள் என்பது பன்மை சொல். அப்ப எனக்கு வண்டிகள் ஓடாது வா ஓடாவா. வண்டிகள் ஓடாதா ஓடாவா அப்படின்னா வண்டிகள் ஓடா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பன்மையில இருக்கு. வண்டிகள் அப்படிங்கிறது பன்மையில இருக்கு. அப்போ ஓடான்னு சொல்லி அப்படிங்கிற அந்த விகுதியில நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரியுதுல? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. சோ இப்ப வரை பார்த்த கண்டிஷன்ஸ் என்னன்னு மட்டும் நான் ரீகால் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது பல திணைகள் கலந்து இருந்துச்சு. அந்த பல திணைகள் கலந்திருந்தது அப்படின்னா எனக்கு அந்த அதாவது பல திணைகள் கலந்திருக்கல நிறைய எழுவாய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா எது அதிகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நம்ம நேத்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தது என்னது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எழுவாய் ஒரு ஒரு உயர்திணையும் ஒரு அஃறிணையும் இருக்கு அப்படின்னா அங்க பயன்படுத்துற வார்த்தை உயர்வான வார்த்தையா இருக்கா இழிவான வார்த்தையா இருக்கான்னு வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்ததுதான் கண்டிஷன். இன்னியோட கண்டிஷன். அடுத்து ஒவ்வொருவர் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமைக்குரியதாகவும் ஒவ்வொருவர் அப்படிங்கிறது பன்மைக்குரியதும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஒவ்வொரு அப்படிங்கறதுல இன்னொரு வார்த்தை என்ன சொன்னோம்னா ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒருமைக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இதுதான் ஒவ்வொருவர் அப்படிங்கறதுல பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆ சாரி ஓ அப்புறம் ஆவது இந்த ரெண்டு சொற்களும் பயன்படுத்தணும்னா அல்லது பயன்படுத்தக்கூடாது. அல்லது பயன்படுத்துறோம்னா ஓவோ ஆவதோ பயன்படுத்தக்கூடாது. அதுதான் அடுத்து பார்த்த தேர்ட் கண்டிஷன். மூணாவது பார்த்தது. அடுத்து நாலாவதா பார்த்தது உடன்பாடு மற்றும் எதிர்மறை தொடர்கள்ல எப்படி பயன்படுத்துறோம். அஃறிணை ஒன்றன் பாலையும் பலவின் பாலையும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இனி அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா ஒருமை பன்மையில ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தணும். என்ன மாதிரி? தன் தம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ தன் அப்படிங்கிற வார்த்தை எதற்குரியது அப்படின்னா ஒருமைக்குரியது. தம் அப்படிங்கிறது பன்மைக்குரிய சொல். இப்போ தன் அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் தம் என்பது பன்மையாக இருந்தாலும் ஒரு எக்ஸெப்ஷன் கேட்டகரி இருக்கு. சரிங்களா? ஒரு விதிவிலக்கு என்னது அப்படின்னா தம் அப்படிங்கிற சொல்ல சில ஒருமைகளுக்கும் பயன்படுத்துறாங்க. எப்ப ஒருமைகளுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மரியாதை நிமித்தமாக அதுக்கு என்ன செய்யறாங்க நமக்கு தம் அப்படிங்கிறத ஒருமையிலையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கீழே பார்க்கணும். சரிங்களா? இப்ப மேல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கயல்விழி தன் பொம்மையை எடுத்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தன் பொம்மையை எடுத்தாள். அவ கயல்விழி என்பது எப்படி இருக்குன்னா ஒருமையா இருக்கு. ஒரே ஒரு பொண்ணதான் சொல்றாங்க. அப்ப அதனால என்ன சொல்றாங்க கயல்விழி தன் பொம்மையை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன் என்பது ஒருமைக்குரியதுன்னு சொல்லியாச்சு. இதே கீழே பாத்தீங்க அப்படின்னா மாணவிகள் தம் பொம்மைகளை வழங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. மாணவிகள் என்பது பன்மை சொல். கரெக்டா? மாணவிகள் என்பது பன்மை. நிறைய பேரை சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்லணும்? தம் பொம்மைகளை அவர்களது பொம்மைகளை அப்படின்னா பன்மைக்கு தம் அப்படிங்கறத பயன்படுத்தணும். ஓகேவா? அப்ப தன் என்பது ஒருமைக்குரியது தம் என்பது பன்மைக்குரியது. இப்ப அப்படியே கீழே வரலாம். அவர்னு ஒரு சொல் இருக்கு. அவர் தன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்றோம். இது சரியானா இந்த சென்டென்ஸ தவறுன்னு சொல்றாங்க. ஏன் தவறுன்னு சொல்றாங்க? அவர் அப்படிங்கிறது எந்த பாலுக்கான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பலர்பாலுக்கான சொல். பலர்பால் எழுவாய் தானே. அவர் என்பது பலர்பால் எழுவாய். அப்ப அவர் அப்படின்னு சொல்லும் போது நான் அவர்ன்னு ஆனா ஒருத்தரை தானே குறிக்கிறேன் அப்படின்னா ஆனா நான் அவங்கள அவர் தானே சொல்றேன் அவன்னு சொல்லல. அவன் ஒரே ஒரு ஆள் தான். அது ஆணோ பெண்ணோன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆணா பெண்ணான்னு எனக்கு எதை சொல்ல முடியலையோ அவங்க நான் அவர்ன்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா அவங்க எதுக்காக அப்படி சொல்றோம்? இப்போ ஒருமையில தான் இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆணா பெண்ணா நம்ம மென்ஷன் பண்ணா அவங்க நம்மளோட சின்னவங்களா இருப்பாங்க. மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்கள அவன் இவன்னு பேசிடும். இதே இது நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவரை அழைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மரியாதை நிமித்தமா தான் அவருங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். அதனாலதான் அதை என்னன்னு சொல்றாங்க பலர்பால் அப்படின்னு சொல்லி பன்மையில வச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த இடத்துல தன் அப்படிங்கறது பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தக்கூடாது. அவரை மரியாதை நிமித்தமா அவரை எப்படி சொல்றாங்கன்னா அவர் தம் வீட்டுக்கு போனார் அப்படின்னு தான் சொல்றாங்க.
சரிங்களா? சரி, அடுத்து கீழே இருக்க சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. நேரு தம் தாய் நாட்டை நேசித்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா அப்படின்னா சரிதான். நேரு என்பது ஒருமைதான், ஒருத்தர் தான். நேரு என்பது ஒருவர் தான். ஆனா இங்க தன்னுன்றதை பயன்படுத்தாம ஏன் தம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நேரு என்பவர் மரியாதை பன்மையாக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அவங்க ஒருமையாகவே இருந்தாலும் என்னவா கருதப்படுறாங்க? மரியாதை பன்மையாக கருதப்பட்டு தன்னுக்கு பதிலா தம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப தன் தம் இந்த ரெண்டுக்குமான கன்ஃபியூஷன்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். தன் என்பது ஒருமை, தம் என்பது பன்மை. தம் பன்மையாகவே இருந்தாலும் கொடுத்திருக்கிற எழுவாய் மரியாதை நிமித்தமானவராய் இருந்து அவர் ஒருமையாகவே இருந்தாலும் அங்கேயும் என்னதான் பயன்படுத்தணும்? தம் அப்படிங்கிற சொல்லதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். சோ எப்படி தன் தம் பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்து பாக்குறது தனது தமது அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க படிச்சிருப்பீங்க. அது அப்படிங்கிற சொல், இந்த அதுங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தும்? அது அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தும்? என்ன திணைக்கு பயன்படுத்தும் அப்படி எடுத்துக்கலாமா? சோ இது வந்து அது அப்படிங்கிற சொல்ல என்ன திணைக்கு பயன்படுத்தும்? கமெண்ட் பண்ணலாமா? அதுங்கிற சொல்ல எதுக்கு பயன்படுத்தும்னு கமெண்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த பேஸ் அதுங்கிற சொல்ல எதுக்கு பயன்படுத்தும்? உயர்திணைக்கு பயன்படுத்துவீங்களா, அஃறிணைக்கு பயன்படுத்துவீங்களா? ஓகே, அஃறிணைக்கு பயன்படுத்தும். அது அப்படிங்கிற சொல் அஃறிணைக்குரியது. கரெக்ட் தானே? உயர்திணை என்ன சொல்லுவோம்? அவன், அவள், அவர்ன்னு சொல்லுவோம். இதே இது அஃறிணைனா, அஃறிணைல ஒருமையா இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம். அஃறிணைல பன்மையா இருந்துச்சுன்னா அவை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ அதுங்கிற சொல் அஃறிணைக்குரியது அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சோம். இப்ப உள்ள போலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, தனது அப்படிங்கிற சொல்ல ஒருமைக்கு பயன்படுத்துறோம், தமது அப்படிங்கிற சொல்ல பன்மைக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு சொற்களையும் பயன்படுத்தும் போது அஃறிணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் அஃறிணைக்குரியது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப கீழே இருக்கக்கூடிய 4 சென்டென்ஸ் இருக்கா? 4 சென்டென்ஸும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, மாணவன் தனது பேனாவை எடுத்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தனது பேனாவை எடுத்தான். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட், மாணவன் தன் பேனாவை எடுத்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாலாவது, கன்று தமது தலையை ஆட்டியதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல எதெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதோட நம்பர்ஸ் மட்டும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகேவா? சோ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 1 2 3 4ன்னு இருக்கு. இது எதெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இது சரியா இருக்குன்னு தோணும் இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க சாட் பாக்ஸ்ல நம்பர்ஸ மென்ஷன் பண்ணலாம். ஒன் அண்ட் த்ரீ. ஓகே, மத்தவங்களாம் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னாதான் தூங்குறீங்களா இல்ல முழிச்சு கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும். சரி, கவனிக்கலாம். 1 and 3 அப்படிங்கிறது சரியா அப்படின்னா 1ம் சரியா இருக்கு, 2ம் சரியா இருக்கு, 4ம் சரியா இருக்கு. ஓகே, 4 தவறா இருக்கு, 3ம் தவறா இருக்கு அப்படின்னு எடுத்து.
இருக்க 2 ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு, 1ம் 2ம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம், 3 4ம் தவறா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் தவறா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ தெரிஞ்சுக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேஷ் கொடுத்துருக்கோமா, இந்த டேஷ்ல தான் என்ன வரப்போகுதுன்னா தன், தம், தனது, தமது இந்த 4 வார்த்தையும் அந்த டேஷ்ல தான் வரப்போகுது. இத அந்த 4 வார்த்தையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு அந்த டேஷ்க்கு முன்னாடி ஒருமை இருக்கா பன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருமையான வார்த்தை இருக்கா பன்மையான சொல் இருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் தமது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி பிரிப்போம்? தம் பிளஸ் அதுன்னு பிரிப்போம். கரெக்டா? தன் பிளஸ் அது, தம் பிளஸ் அதுன்னு பிரிப்போம். கரெக்டா? அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நானு பயன்படுத்த வேண்டியது வெறும் தன்னா தம்மான்னு கேட்டா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எனக்கு ஒருமையா இருந்துச்சுன்னா தன்னு பயன்படுத்துவேன், அதே பன்மையா இருந்துச்சுன்னா தம்மு பயன்படுத்துவேன். இப்ப பின்னாடி இருக்கிற வார்த்தைக்கு நான் வரேன். பின்னாடி நான் பாக்குறேன் கொடுத்திருக்க வார்த்தை அக்ரணையா இருந்துச்சுன்னா அந்த தன்னோட அதுவை சேர்த்துக்கிறேன். இதே உயர்திணையா இருந்துச்சுன்னா அங்க அது சேர்க்க தேவையில்லை. அவ்வளவுதான் கண்டிஷன். சரிங்களா? இப்ப மேல பார்க்கும்போது கன்று டேஷ் தலையை ஆட்டியதுன்னு சொல்லும் போது கன்று என்பது எனக்கு நமக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கு. ஒருமையில தானே இருக்கு. கன்று என்பது ஒண்ணுதான். கன்றுகள்னு சொன்னா பன்மை. அப்ப கன்று என்பது ஒருமை. அப்ப ஒருமையா இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலையை அப்படிங்கிறது எனக்கு உயர்திணையா அக்ரிணையான்னு பார்க்கணும். கரெக்டா? டேஷுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். டேஷுக்கு அடுத்து இருக்கிறது உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கன்று என்பது ஒருமை, அதனால தன்னு போட்டுட்டேன். இப்ப அது போடணுமா இல்லையான்றதான் நான் டிசைட் பண்ணணும். இப்ப தலைன்ற உறுப்பு இருக்குல்ல, உறுப்பு எதுக்குள்ள வரும் அப்படின்னா அக்ரிணைக்குள்ள வரும். உறுப்பு எதுக்குள்ள வரும்? அக்ரிணைக்குள்ள வரும். அப்ப தன் கூட நான் எது சேர்க்கணும்? அதுவையும் சேர்த்து தனதுன்னு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதே அடுத்து இருக்க சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மாணவன். இங்க என்ன பார்க்கணும்? டேஷுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். மாணவன் என்பது ஒருமையா பன்மையா? மாணவன் என்பது ஒருமை. ஒருமை. அப்போ டேஷ்ல நான் என்ன செஞ்சேன்? ஒருமையா இருக்கேன் என்ன போட்டுடலாம் நானு? தன்னுன்றது போட்டுடலாம். இப்ப அது போடணுமா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணணும்னா டேஷுக்கு அடுத்து இருக்கிறது எனக்கு என்னவா இருக்கான்னு பார்க்கணும். உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு பார்க்கணும். மாணவன் தனது டேஷ் பேனாவைன்னு கொடுத்திருக்காங்க. பேனா என்பது என்ன சொல்? எனக்கு அக்ரிணை சொல். அப்ப என்ன போடணும் நானு? தன்னோட அதுங்கிறத சேர்த்து தனதுன்னு பயன்படுத்தணும். இப்ப ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அப்படியே கீழே இருக்க எக்ஸசைஸ்க்கு வரலாமா? கீழே எக்ஸசைஸ் என்ன கொடுத்திருக்காங்க? பசுக்கள் டேஷ் கன்றுகளுடன் சென்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பசுக்கள் டேஷ் கன்றுகளுடன் சென்றன. இப்போ டேஷுக்கு முன்னாடி இருக்கிற பசுக்கள் அப்படிங்கிற சொல் ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். அதான் கண்டிஷன். அந்த பாக்ஸை நான் வச்சுக்கணும். டேஷுக்கு முன்னாடி ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். டேஷுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல் உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு பார்க்கணும். உயர்திணை சொல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அது போட தேவையில்ல. இல்லைன்னா நம்ம அது போடணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட் பண்ணலாமா? பசுக்கள் டேஷ் கன்றுகளுடன் சென்றன அப்படின்னு இருக்கு. இங்க என்ன ஆன்சர்? 4 ஆப்ஷன். தன், தம், தனது, தமது. இந்த 4ல எது ஆன்சரா இருக்கும்? எது ஆன்சரா வரும்? தன் ஏபிசிடி நான் வச்சுக்கோங்க. தன், தம், தனது, தமது. இதுல ஏ ஆப்ஷனா ஏ டு டி எது நீங்க கமெண்ட் பண்ணலாம். தன், தம், தனது, தமது. பார்க்க வேண்டியது டேஷுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கணும்.
டேஷ் இருக்கு. டேஷுக்கு முன்னாடி நமக்கு ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். ஒருமையா இருந்துச்சுன்னா தன்னு போடுவோம், பன்மையா இருந்துச்சுன்னா தம்மு போடுவோம். அடுத்து டேஷுக்கு அடுத்து பார்க்கணும், உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு பார்க்கணும். உயர்திணையாக இருந்ததுன்னா அது போட தேவையில்ல, அக்ரிணையா இருந்துச்சுன்னா அதுவும் அதோட சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? நல்லா யோசிச்சு சொல்லணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. கரெக்டா? சோ என்ன வரணும்? பசுக்கள் அப்படின்னு சொல்லும் போது பசுக்கள் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா அப்படின்னு சொன்னோம்னா பசுக்கள் என்பது பன்மை. அப்ப என்ன சொல் வந்துரும்? தம் அப்படிங்கிற சொல் வந்துரும் இல்லையா? பார்த்தா பன்மைங்கிறதுனால நம்ம தம் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். இப்ப டேஷுக்கு அடுத்து பாக்குறோம், உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு. கன்று என்பது உயர்திணையா அக்ரிணையா? எது உயர்திணைன்னு சொன்னோம்? நேற்று கிளாஸ் கவனிச்சவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். உயர்திணை என்பது மனிதன் மட்டும்தான் உயர்திணை, மனிதன் அல்லாத எல்லாமே என்னது எனக்கு அக்ரிணை தான். அப்ப கன்று என்பது அக்ரிணை. அப்ப என்ன பயன்படுத்தணும்? அது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அப்ப தம் பிளஸ் அது அப்படின்னா தமதுன்னு மாறும். அதுதான் ஆன்சர். இப்ப அதே இது ரெண்டாவது கொஸ்டின். தலைவர் டேஸ் தொண்டர்களை அழைத்தார்னு இருக்கு. தலைவர் டேஸ் தொண்டர்களை அழைத்தார். இங்க என்ன பயன்படுத்தணும்? அதே ஆப்ஷன். ஏ தன், பி தம், சி தனது, டி தமது. இதுல எது பயன்படுத்தும்? செகண்ட் கொஸ்டின். அதே 4 ஆப்ஷன் எது பயன்படுத்தும்? டேஷ்க்கு முன்னாடி ஒருமையில இருக்கு. ஆனா ஒருமையா இருந்தாலும் தலைவர் அப்படிங்கிறவங்க மரியாதை பன்மையா எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பயன்படுத்தணும்? தம்முன்னு பயன்படுத்தணும். தொண்டர்கள் அப்படிங்கிறது உயர்திணை, அதனால அது போட தேவையில்ல. அப்ப தம் மட்டும்தான் வரும். தலைவர் தம் தொண்டர்களை அழைத்தார்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து கீழே மூன்றாவதா இருக்கு. மாணவன் டேஸ் கையால் பரிசை பெற்றான் அப்படின்னு இருக்கு. இப்போ மாணவன் என்பது ஒருமையா பன்மையான்னு பாக்குறோம். மாணவன் என்பது ஒருமை. அதே இது கை என்பது அக்ரிணை. அப்ப என்ன வரணும் எனக்கு? தனது அப்படிங்கிற சொல்வார். சரிங்களா? அப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன் இப்ப நம்ம கொடுத்த மாதிரியே தன்னும் தனது தமது கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இது ஒரு பாக்ஸ் தான் கண்டிஷன். டேஷ்க்கு முன்னாடி ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கான்னு பாக்கணும். டேஷ்க்கு அடுத்து இருக்கிறது உயர்திணையா இருக்கா அக்ரிணையா இருக்கான்னு பாக்கணும். இந்த கண்டிஷன் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? சோ மேக்சிமமா கொஸ்டினை ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்ப பார்த்தது வரையும் ஒருமை பன்மை அப்படிங்கறத வச்சு சொல்றோம். ஒருமைக்கான சொற்கள் எதெல்லாம் அப்படின்னா தன், தனது, தன்னை, தன்னால் என்பதெல்லாம் ஒருமைக்குரியது. பன்மைக்குரியது எதெல்லாம் அப்படின்னா தம், தமது, தம்மை, தம்மால் இதெல்லாம் பன்மைக்குரியதுன்னு சொல்றோம். இதுல பன்மையில ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு சொன்னோம்னா மரியாதை நிமித்தமான ஒருமையா இருந்ததுன்னா அங்க நம்ம பன்மைக்கான சொற்களை பயன்படுத்துறோம்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வரை பார்த்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இதுவரை பார்த்தது புரியுதா? ஓகே, நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம். சோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல ஆட் பண்ணிருக்கோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா விகுதிகள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எது எதுக்கு என்னென்ன விகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லி. இதுல இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வகுவது உறுப்புல நம்ம டாபிக் பார்க்கும்போது அதெல்லாமே நம்ம பார்ப்போம். இங்க நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லி அதற்கான விகுதிகள் கொடுத்திருப்பாங்க. அந்த விகுதிகள் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ அதை வச்சுதான் நீங்க என்ன செய்யற மாதிரி இருக்கும்? ஒருமை பன்மைக்கான விகுதிகள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த அட்டவணையோட நீங்க பாத்துக்கணும்னால அதை ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதோட பாத்துக்கணும். இதுல வந்து கொடுத்திருக்க மாதிரி ஒன்றன் பால்னா தூ, ரு, டு இது 3 தான் அதற்கான விகுதியா இருக்கு. அதே இது பலவின் பால்னா அ, ஆ அப்படிங்கிற 2. நம்ம சொன்னோமா அப்படிங்கிறது வந்தன அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் ஆல முடியுது. வந்தன, செஞ்சன அப்படின்னு சொன்னா. இது எது? வாரா,
செல்லா அப்படின்னு சொன்னா அப்படிங்கறதுல முடியும்னு சொன்னோம். அதை வச்சுதான் அந்த விகுதி சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான விகுதிகள் மட்டும் பார்த்துக்கணும். சோ அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது இப்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க 2025 கொஸ்டின்ல ஒருமை பன்மைக்கான சம்பந்தமா கேட்ட கேள்விகள் தான் கொடுத்திருக்கும். ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தவறான தொடர் எது அப்படின்னு சொன்னோம்னா அது புத்தகம் அல்லன்னு கொடுத்திருக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. அப்ப அங்க என்ன வரணும்? அது அப்படின்னு சொல்லிட்டா அன்றுன்னு முடிக்கணும். அப்படிதானே படிச்சோம். அது வந்து ரெண்டுமே உகரத்துல முடியும்னு படிச்சோம் இல்ல. அப்போ அது புத்தகம் அன்றுன்னு சொல்லணும். அதுதான் சரி. மிச்சம் எல்லாமே சரியா தான் இருக்கு. அவன் அப்படின்னா அல்லன்னு முடிக்கணும். இவள் அப்படின்னா அல்லல்னு முடிச்சிருக்காங்க. அவர்கள் என்பது அல்லர்னு முடிக்கிறாங்க பன்மையில. அப்போ எனக்கு எது வரும் அப்படின்னா அது புத்தகம் அல்லன்னு சொல்லக்கூடாது. அது புத்தகம் அன்றுன்னு சொல்லணும். இதே அவைன்னு இருந்துச்சுன்னா அல்லன்னு முடிக்கலாம். அல்ல என்பது பன்மைக்குரியது. அதனால அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றன் பாலை குறிக்கக்கூடிய சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு ஒன்றன் பால் எதுன்னு தெரியணுன்றதுக்காக கொடுத்தது எது அப்படின்னா சி ஆப்ஷன். வந்தது என்பது ஒருமையை குறிக்குது. அதனால அது ஒன்றன் பால்னு சொல்றோம். இது வந்தன என்பது எதுக்குரியதுன்னா பலவின் பாலுக்குரியது. பலவின் பாலுக்கு உரியது. வந்தார்கள் அப்படிங்கிறது எதுக்குரியது அப்படின்னா அது பன்மையா இருக்கு. அது என்னது அப்படின்னா பலர்பால் அப்படின்னு சொல்றோம். உயர்தனைக்குரிய பால்கள் எதுனா ஆண் பால் பெண் பால் பலர்பால் தான். அப்போ வந்தார்கள் என்பது பலர்பாலுக்குரியது அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்தால் என்பது பெண் பாலுக்குரியது. சரிங்களா? அப்ப இங்க இந்த மாதிரி கொஸ்டினும் கேக்குறாங்க. இதெல்லாம் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல கேட்டது. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நேத்து பார்த்த அந்த சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாக்குறது மூன்றாவது கேள்வி. ஒருமை பன்மை பிழை கொடுத்திருக்காங்க. உயர்ந்தோர் டேஷ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள்னு கொடுத்திருக்காங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது மரியாதை பன்மை அப்படின்னு சொல்றோம். அவர் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய சொல். அப்ப அங்க உயர்ந்தோர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம நம்ம தம்மை அப்படின்னு பயன்படுத்தணும். தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பயன்படுத்தணும். பன்மைக்கான சொற்களை பயன்படுத்தணும். அப்ப ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அடுத்த கொஸ்டின். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் இந்த கொஸ்டின். சோ இதை நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டாபிக் வைஸ் நம்ம கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்க தான் போறோம். 2025ல எலிஜிபிலிட்டி பேப்பர்ல ஆரம்பிச்சு குரூப் 4 குரூப் 2ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே ஒவ்வொரு நம்ம டாபிக் பார்க்கும் போதுமே அது கீழே நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டாபிக்ல போவோம். சோ அப்படி பார்க்கும்போது யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு இருக்கு. யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு இருக்கு. அப்ப யானைகள் என்பது பன்மை. அப்ப கடைசி எப்படி முடிச்சிருக்கணும்? யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு முடிச்சிருக்கணும். ஓடியதுன்னு முடிச்சது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அதுங்கிற ஒன்றன் பால் விகிதிதான் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுன்றது இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சென்றன ஆங்கிற விகிதியில முடிச்சிருக்கணும். அப்ப கூற்றும் தவறாக இருக்கு, காரணமும் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாக்குறது அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கேட்டிருக்கிறது அக்ரிணை தான். இது நமக்கு உயர்திணை அக்ரிணை என்னன்னு நம்ம நேற்று பார்த்தோம். யார் மட்டும் தான் உயர்திணைன்னு சொன்னோம்? மனிதன் மட்டும்தான் உயர்திணை. மனிதன் அல்லாத எல்லாமே என்னது நமக்கு அக்ரிணை. அப்ப மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே மனிதரை குறிக்குது. அதனால் அது உயர்திணை. மலர் என்பது மட்டும்தான் எனக்கு என்னது அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதை வச்சு தொடர தேர்ந்தெடுத்தலாம். இப்ப இங்க இது வேற எதுக்காக இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா மலர்கள் என்பது பன்மையில இருக்கு. அப்ப எப்படி முடிச்சிருக்காங்க? மலர்கள் மலர்ந்தன அப்படின்னு சொல்லி பன்மையில முடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப டி ஒண்ணு இருக்குல்ல, ஆசிரியர்கள் மகிழ்ந்தனர்னு இருக்குல்ல, அது சரியா? மாணவர்கள் விளையாடினர்னு இருக்குல்ல, ஒருமை பன்மை அடிப்படையில அதை நம்ம சரின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க. நேற்று நம்ம என்ன சொன்னோம்? எழுவாயில கல்விகிதி இருந்ததுன்னா பயனிலையும் கல்விகிதியில இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப இதை எப்படி முடிச்சிருக்கணும்? மாணவர்கள் விளையாடினார்கள் அப்படின்னு முடிச்சிருக்கணும். அதே இது ஆசிரியர்கள் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி கல்விகிதியில முடிக்கணும். கல்விகிதி வந்துருச்சுனாலே கல்விகிதியில தான் முடிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின்.
ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். சோ அவர் கோவிலுக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவர் கோவிலுக்கு சென்றனர் சரியா இருக்கா? அவர் அவர்கள்னு கொடுத்தாங்கன்னா சென்றார்கள்னு முடிப்போம். அவர் கோவிலுக்கு சென்றனர் என்பது சரியா அப்படின்னா அது இன்னும் எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டா அவர் கோவிலுக்கு சென்றார்னு முடிச்சிருக்கணும். அதுதான் சரி. அப்ப எனக்கு ஏ ஆப்ஷன் தப்பா இருக்கு. அடுத்து பி பாத்தீங்கன்னா மரம் முறிந்து விழுந்தனன்னு கொடுத்திருக்காங்க. மரம் என்பது ஒருமை. அப்ப முறிந்து விழுந்தனன்னு சொல்லணுமா விழுந்ததுன்னு சொல்லணுமா அப்படின்னா விழுந்ததுன்னு சொல்லணும். அதுதான் ஒருமைக்குரியது. அப்போ மரம் என்பது ஒருமையாக இருக்கு. அப்ப பயனில எப்படி முடிச்சிருக்கணும்? ஒருமையில முடிச்சிருக்கணும். மரம் முறிந்து விழுந்தது அப்படின்னு முடிச்சாதான் சரி. சி ஆப்ஷன் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருந்ததுன்றது சீவகனை குறிக்கல. இருந்ததுன்னு எதை சொல்றாங்க? விடாமுயற்சியை சொல்றாங்க. அப்ப விடாமுயற்சி என்பது ஒருமை தானே, அகற்றினை தானே. அதனால அது சரியாதான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ சீவகன்னு பார்த்தோம்னா இந்த உயர்தனை தான். அதனால நம்ம என்ன செய்யணும்? இருந்தான்னு முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம மூளை யோசிக்கும். அப்படி கிடையாது. கொடுத்திருக்க பயனிலை என்ன எழுவாய்க்குரியதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கணும். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படின்னு சொல்றோம்னா எனக்கு இருந்ததுன்ற பயனிலை எதுக்குரியதா இருக்குது? விடாமுயற்சிக்கு அப்படின்னு சொல்ல விட அக்ரிணைக்கு உரியதா இருக்கு. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து டி ஆப்ஷன் சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம இதுல எது சரி? சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா சிறுவர் என்பது பன்மை சொல் தான். இங்க அருள முடிச்சிருக்காங்க, இங்கேயும் அருள முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்பதான் என்ன செய்யணும்னா அந்த 4 ஆப்ஷன் நம்ம சொன்ன மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு போகும். நம்ம சொன்னோமா நேத்து நிறைய தடவை சொல்லியிருப்போம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடர் கேட்டிருக்காங்க. எனக்கு 4 ஆப்ஷன் டி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். கரெக்டா? சி ஆப்ஷன் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறதும் சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லும் போதும் ரெண்டுமே சரியா தானே இருக்கு அப்படின்னு தோணும். அப்ப இங்கதான் என்ன வரணும் அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்ற கான்செப்ட்ல வரும். சோ அப்ப இங்க எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சி ஆப்ஷன்ல டவுட்டே இல்ல. அது எப்படி இருக்கு? சரியா இருக்கு. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிற சென்டென்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா சரியா இருக்கு. ஆனா இங்க சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படிங்கிறது எனக்கு லைட்டா ஒரு சின்ன டவுட் வரும். விளையாடினரா விளையாடினார்களா அப்படின்னு தோணும். சோ அந்த மாதிரி சின்ன டவுட் இருக்கிற இடத்துல அதுதான் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஏதாவது 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி நிற்கும் போது அது ஃபில்ட்ரேஷன்ல கொண்டு போய் எது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும்னு பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும் போது இங்க சி ஆப்ஷன் தான் இன்னும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் சிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடர் கேட்டிருக்காங்க. சோ நான் அவன் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவை பூக்கள் அல்ல, எழுதியது இவள் அல்ல, அவர்கள் கவிஞர்கள் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான தொடர்னு பார்க்கணும். அல்லங்கிற சொல் அக்ரிணை பன்மைக்குரியது. அப்ப அக்ரிணை பன்மைக்கு எப்படி பயன்படுத்தணும்? இவை அப்படிங்கறதா அக்ரிணை பன்மை அப்படின்றனால நம்ம சி ஆப்ஷனா எடுத்துக்கிறோம். இதே இது நான் அவன் அல்லன்னு சொன்னா இங்க எதுக்கு பயன்படுத்துவீங்க? அந்த சொல்ல நானுக்கு பயன்படுத்துவீங்களா அவனுக்கு பயன்படுத்துவீங்களா? நான் அவன் அல்லேனா அல்லன்னா நேற்று இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? சோ இருக்கதை பார்க்காதீங்க, அடுத்து இருக்கதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் அவன் அல்லன் அவன் அப்படிங்கிற சொல்லதான் பார்ப்போம். சரிங்களா? அப்ப நானுக்கு அல்லேன்னு போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. அவன் அல்லன் அப்படிங்கறதான் போடணும். அடுத்து எழுதியது இவள் அல்லல் அப்படின்னு போடணும். அவர்கள் கவிஞர்கள் அல்லர் அப்படின்னு போடணும். சரிங்களா? அதுதான் சரி அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பலவின் பால் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது பலவின் பால் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்தார்கள் என்பது பலர்பாலுக்குரியது. கரெக்டா? உயர்திணை பலர்பாலுக்குரியது. அதே இது பி ஆப்ஷன் மாடுகள் என்பது மாடு என்பது ஒருமை, மாடுகள்னா பன்மை. அப்ப இது மாடு என்பது அக்ரிணை சொல். அப்ப அக்ரிணை எது பன்மைக்குரிய பால்னு பார்த்தோம்னா பலவின் பால் தான். அப்ப பி ஆப்ஷன் தான் வரும். அடுத்து சி என்று பார்த்தோம்னா வந்தான் என்பது ஆண் பாலை குறிக்குது, அதனால ஆண் பால்னு சொல்லுவோம். அதே டி ஆப்ஷன்
காடு அப்படிங்கிறது ஒருமைக்குரிய சொல். அதனால அதை என்னன்னு சொல்றோம்? ஒன்றன் பால். அக்னிணை தானே, அதனால ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்க? பலர்பாலை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2025 எலிஜிபிலிட்டி பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சோ அப்ப இந்த பால் விகுதிகளுக்கும் அந்த ஒருமைப்பன்மைக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப பலர்பாலை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா, அவர்கள் என்பது பலர்பாலை குறிக்கும். அவன் என்பது ஆண் பாலை குறிக்கும். அது என்பது ஒன்றன் பால். மாடுகள் என்பது என்னது? பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அதனால என்ன செய்ய முடியும்? எதனால, என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின். அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. மாடுகள் என்பது பன்மை. அப்ப எப்படி முடிச்சிருக்கணும்? மாடுகள் மேய்ந்தனன்னு முடிச்சிருக்கணும். மேய்ந்தது அப்படிங்கிறது ஒருமைக்குரியது, அதனால அது தப்பு. பறவைகள் என்பது பன்மை. அப்ப எப்படி முடிச்சிருக்கணும்? பறவைகள் பறந்தன அப்படின்னு முடிச்சிருக்கணும். பறந்ததுன்னு கொடுத்திருக்கிறது தப்புன்னு சொல்லணும். அதே இது மரம் வளர்ந்தனன்னு கொடுத்திருக்காங்க. மரம் என்பது ஒருமை. அப்ப எப்படி முடிச்சிருக்கணும்? அத ஒருமையில முடிக்கணும். மரம் வளர்ந்தது அப்படின்னு தூள முடிச்சிருக்கோம். அடுத்து டி ஆப்ஷன், செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு சொல்றாங்க. செடி கொடிகள் என்பது பன்மை, அதனால எப்படி முடிச்சிருக்கணும்? செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு சொல்லி பன்மையில முடிச்சிருக்காங்க. சோ அப்ப இருக்கிற எது சரியா இருக்கு அப்படின்னா டி ஆப்ஷன் மட்டும் தான் சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிளைகள் முறிந்து விழுந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான். நீங்க வந்து ஒருமை பன்மை பிழைகளோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எலிஜிபிலிட்டி பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்மளுடைய குரூப் 4 குரூப் 2 கொஸ்டினா இருந்தாலும் சரி, 2 அல்லது 3 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல இருந்து. 2 இல்லைன்னா 3 கேள்வி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியான டாபிக் தான். இதுல நமக்கு வந்து ஜென்ரலா விகுதி மட்டும் வச்சு கேட்கிற மாதிரி கொஸ்டினா இங்க நம்ம பாக்குறோம். ஆனா அங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வச்சும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அப்கமிங்ல கேட்கலாம். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். கிளைகள் என்பது பன்மை. அப்ப எப்படி இருக்கணும்? முறிந்து விழுந்தன அப்படின்னு முடிச்சிருக்கணும். மரம் வேகமாக அப்படின்னு சொல்லும் போது மரம் என்பது ஒருமை, அப்ப வேகமாக வளர்ந்ததுன்னு முடிச்சிருக்கணும். குரங்குகள் என்பது பன்மை. அப்போ மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு சொல்லி பன்மையில முடிச்சிருக்காங்க. கரெக்டா இருக்கு. பன்மையில பன்மைக்கான எழுவாய்க்கு பன்மைக்கான பயனிலைன்னு பார்க்கும்போது சி ஆப்ஷன் சரியா இருக்கு. அப்ப யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. எப்படி முடிச்சிருக்கணும்? சென்றன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பாக்குறது. அவ்வளவுதான கொஸ்டின். லாஸ்ட் இது வந்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்த கண்டிஷன்ல இருந்து வந்திருக்காரு. இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறதுன்னு கொடுத்து அதுக்கு என்ன இணைப்பு சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இணைப்பு சொல்ல நம்ம எதை வச்சு அப்ரோச் பண்ணலாம்? ஒருமை பன்மை கிளையும் அப்ரோச் பண்ணலாம். நம்ம ஒன்றோ அல்லது இரண்டோன்னு இருந்துச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓ இருந்ததுன்னா அல்லது இருக்கக்கூடாது, அல்லது இருக்குன்னா ஓ இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அப்ப இங்க பார்த்தோம்னா அல்லதுங்கிற சொல்ல ஈஸியா எடுத்து பயன்படுத்தி இருப்பேன். இது இணைப்பு சொல்லு கீழே கேட்டிருக்க கேள்வி. ஆனா ஒருமை பன்மை அந்த கான்செப்ட் கீழேயும் இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது அல்லது அது அப்படின்னா 1 இல்லைன்னா 2 தான் இருக்கணும். அப்ப இல்லைன்னா அப்படின்னு சொல்றது அதுதான் அல்லது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். இந்த இணைப்பு சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அல்லது எங்க பயன்படுத்துறோம்னா 2 ஆப்ஷன் ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது அல்லது பயன்படுத்துவோம். மற்றும் எங்க பயன்படுத்துவோம்? ரெண்டுமே அப்படின்னு சொல்ற இடத்துல 1 மற்றும் 2 அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன செய்வோம்? அதாவது 2 பொருளுமே அவனுக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல மற்றும் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கொஸ்டின் இருக்கா? ஓகே. சோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 கொஸ்டின் கிட்ட நம்ம எடுத்திருப்போம். ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் எலிஜிபிலிட்டி கொஸ்டின், அது போக வந்து நம்மளுடைய குரூப் 4 அண்ட் குரூப் 2ல கேட்ட ஒருமை பன்மை பிழைகள், அப்புறம் பால் அந்த ஒன்றின் பால் பலவின் பால் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஒன்னா சேர்த்துதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
சரிங்களா? அப்ப இன்னைக்குரிய டாபிக் வந்து எப்படின்னா, இப்ப வந்து ஒருமைப்பன்மைகள் முடிச்சாச்சானா, கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இது வந்து இதுல பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருந்தாலே போதும். ஏன்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஜெனரலான கொஸ்டின்ஸ் தான் நெறைய அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ இன்னும் நம்மளுடைய கண்டிஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு உள்ள போகல. சோ இனிமேல் அப்படி கேட்கலாம். அதனால அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த மாரி பல திணைகள் கலந்து வருது. ஒவ்வொருவர், ஆவது, ஓ இது எல்லாமே கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்லயும் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்கூல் புக்லயும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே குடுத்திருக்காங்க. அதனால இது கேட்கக்கூடாது. இது அவுட் ஆஃப் சோர்ஸ் அந்த மாரிலாம் கிடையாது. இது நமக்கு 11th சிறப்பு தமிழ் புக்ல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு லெசன்ல ஃபுல்லா கலந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். சோ அந்த மாரி இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, இது எல்லாமே கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருக்கு. அதனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்க்குறோம். இது எதையுமே அவாய்ட் பண்ணாம எல்லாமே எடுத்து பாருங்க. இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். நம்மளோட பேஜ் நேம் எவ்வளவு பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியல. சோ நான் சொல்லிறேன். டிஎன்பிஎஸ்சி தமிழ் அறிவகம் அப்படிங்கிற பேஜ் முழுக்க முழுக்க தமிழுக்காக மட்டுமே. சோ தமிழ் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வீக்கா ஃபீல் ஆறாங்களோ அவங்க எல்லாருமே இத கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த பேஜ். சோ இது கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல ஆக்டிவா தான் இருக்கும். சோ அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நெறைய வந்து கொஸ்டின்ஸ் பிஒய்க்கு போடுறோம். அதே மாரி நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்றோம். திருக்குறள் டெய்லி குடுத்துட்டு இருக்கோம். பழமொழி நாவல்ல இருந்தும் ஒவ்வொரு பாடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் குடுத்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே போயிட்டு இருக்கு. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், நேத்து நம்ம கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? ஜூம் கிளாஸ் நேத்து கவனிக்காதவங்க இருந்தீங்கன்னா, யூடியூப் சேனல் செக் பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல நம்ம வந்து நேத்தோட கிளாஸஸோட வீடியோ அப்படியே நம்ம வந்து குடுத்துருக்கோம். சோ அது சேனல் வந்து உங்களுக்கு டெலகிராம் உங்களோட குரூப் இருக்கு இல்லையா? அந்த குரூப்லயும் நம்ம டெலகிராம் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் அப்படிங்கறது நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ அதுல நீங்க வந்து போயிட்டு அந்த நேத்து கிளாஸ் பார்க்காதவங்க கவனிக்கல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போய் கவனிச்சுக்கலாம். சோ கிளாஸ் வந்து சிலபஸ் அனலைஸ்மென்ட்டும் ப்ரீவியஸ் பிஒய்க்யூ செஷனுமா தான் போச்சு. சோ நேத்தும் இன்னைக்கும் தான் ஒரு டாபிக் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 1 ஹவர் செஷனா இருக்கிறதுனால நமக்கு 2 நாள் எடுத்திருக்கு. நம்மளோட ரெகுலர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு மேல கன்சிஸ்டன்ஸா உட்கார முடியாது. ரொம்ப அட்டென்ஷனாவும் உட்கார முடியாது. சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம்னா 2 ஹவர்ஸா நம்ம கொண்டு போக போறோம். சோ அந்த 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இடையில வந்து சின்ன டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸா ஒரு கிளாஸ் இப்ப இன்னைக்கு ஒருமைப்பன்மை பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம ஒரு கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஒருமைப்பன்மையில இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் எழுத சொல்லுவோம். நேத்து நம்ம சொல்லியிருக்கோம். நேத்து செஷன்ல லாஸ்ட்டா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு டெஸ்ட் மாரி கண்டக்ட் பண்ணோம் இல்லையா? இதே மாரி டெஸ்ட் மாரி கண்டக்ட் பண்ணுவோம். சோ இதே மாதிரி ஒவ்வொரு இலக்கண டாபிக் இந்த ஒருமைப்பன்மை அப்படிங்கிறத இது வந்து கான்செப்ட் ஓரியன்டட் தான். சோ இலக்கணம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றது இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு வந்து எழுத்திலக்கணம் எடுத்தோம்னா, எழுத்திலக்கணத்துல நிறைய டாபிக் இருக்கு. வினா எழுத்து, சுட்டெழுத்து இது மட்டும் இல்லாம அதுல புணர்ச்சி விதிகள் உள்ள வந்துடும். அதே மாதிரி நமக்கு வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் வந்துடும். சொல்லிலக்கணம் எடுத்தோம்னாலும் அதுலயும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறுத்தர குறியீடுகள்ல இருந்து இணைப்புச் சொற்கள்ல இருந்து எல்லா டாபிக்குமே இலக்கணம் சார்ந்திருக்க எல்லா டாபிக்குமே ஸ்கூல் புக் வெர்சஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து கம்பைல் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா கிளாஸஸ் எடுத்துட்டு போறோம். ரெகுலர் கிளாஸஸ். ரெகுலர் கிளாஸஸ்க்கான டேட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்றதா பிளான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 2 டேஸ் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி ஒண்ணு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1000 குள்ளதான் இருக்கும். 1000 குள்ள அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. அதுலயுமே நம்ம வந்து ஒரு 1 டே ஃபுல்லாவே கொடுத்து அந்த 1 டே நம்ம வந்து ஆஃபர் மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். சோ அப்ப ஆஃபர் மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அது கிளாஸஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆஃபர் டேல நீங்க பை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்டோ இல்ல ரீலோ போடுவோம். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, டெலிகிராம் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ண இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து நிறைய இடத்துல ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணதான் போறோம். எதனால அப்படின்னு சொன்னோம்னா, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வந்து டெலிகிராம் சேனல்லையும் நம்ம என்ன கொடுத்தாலுமே அதை உங்களோட டெலிகிராம் குரூப்லயும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்பை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதோட முக்கியமா டெய்லி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த 1 வீக்குள்ள அதாவது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள்ல தான் அந்த அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அந்த ஆஃபர் அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். அந்த நாளுக்குள்ள நீங்க பை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஆஃபர் அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட் ரிடக்ஷன் ஆகி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது நீங்க பாத்துக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் பார்த்திருப்பீங்க. எப்படி கொண்டு போறோம், என்ன மாதிரி குடுக்குறோம்னு பார்த்திருப்பீங்க. சோ இதுக்கு அப்புறமா அதுல என்ன கொடுக்க போறோம்னு நான் சொல்லிடுறேன். வீக்லி த்ரைஸ் 3 நாள் இல்ல 4 நாள் தான் கிளாஸ் இருக்கும். மத்த நாள் எல்லாமே என்ன படிக்கணும்ன்ற டெய்லி பிளான் கொடுத்தோம்.
சரிங்களா? அதாவது மண்டேல நீங்க தமிழ்ல என்ன கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து தமிழுக்கு மட்டும் சொல்றேன்றப்போ, கண்டிப்பா உங்களோட ஜிஎஸ் அண்ட் மேத்ஸ்க்கு டைம் நீங்க எப்படி ஒதுக்கணும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து நம்ம ஒரு நாள் கண்டக்ட் பண்ணுவோம். சோ அந்த வெபினார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாள்ல தமிழுக்கு எவ்வளவு டைம் நீங்க ஒதுக்கணும், ஜிஎஸ்க்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும், மேத்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். பிஒய்க்கு என்ன மாதிரி பார்க்கணும், இது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். இதெல்லாம் போக தான் நம்ம என்ன செய்யறோம்னா, தமிழுக்குன்றது ஸ்பெஷலா நம்ம எடுத்துக்கிறோட கேர். ஏன்னா லாஸ்டா யாரெல்லாம் வேலைக்கு போனாங்களோ எல்லாருமே தமிழ்ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அப்ப நம்ம தமிழ்ல இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஒருமை பன்மை பிழைகள் படிச்சிருப்போம். பட் இவ்வளவு கண்டிஷன்ஸை இவ்வளவு டீடைலா பார்த்திருப்போமான்னு நமக்கு தெரியாது. சோ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயுமே ஒவ்வொரு டெப்த் இருக்கு. சரிங்களா? அவங்க இப்பெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறது மக்கப் பண்ணி எழுதுற மாதிரி இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, புரிஞ்சு படிச்சிருக்கியா அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு கிளாஸஸ்மே போக போகுது. சோ நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேட்ச் ரெகுலர் பேட்ச்னு நாங்க ஆரம்பிக்கிறோம்னா, அதுக்கு நாங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கோமோ அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா நாங்க இருக்கோம். சோ அதே மாதிரி உங்க சைடுல நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஹோம்ஒர்க் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஹோம்ஒர்க் நீங்க வந்து செய்யணும். அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் முடிஞ்சிரும். மேக்ஸிமம் 20 to 25 டேஸ்ல வந்துட்டு மொத்த தமிழ்லையும் இலக்கணம் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லாம முடிச்சு கொடுத்துருவோம். இலக்கியம் டாபிக் யூனிட் 7 பார்த்தோம் இல்லையா, அழகு 7 சிலபஸ் ஒண்ணு பார்த்திருப்போம். அந்த அழகு 7 ஃபுல்லா படிக்கவும் வச்சிரும். சரிங்களா? அதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். எங்க நீங்க படிக்கணும்னு கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்ல அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். பழமொழி நானூறு ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம அது கொடுத்துட்டு தான் இருக்கும் படிக்க சொல்லி. அதுவும் திருக்குறளும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, அழகு 7க்கு படிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய 20 அதிகாரத்துல இருந்தா ஒவ்வொரு குறள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு குறள்னு படிச்சா கூட நமக்கு மொத்தம் 20 அதிகாரம் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குறள்னு கொடுக்குறப்போ நம்ம இப்படி இருக்கும். இதே இது நம்ம வந்து திருக்குறளுக்கு தனியா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம ஒரு வாரத்துல இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும்னு சொல்றோம்னா, அது எல்லாத்துக்கும் தனியா அந்த ஒரு வாரத்துல ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 கொஸ்டினுக்கோ இல்ல 50 கொஸ்டின்ஸ்க்கோ ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிடிஎஃப் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். அதை நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, நீங்க அதை வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல நம்ம ஓஎம்ஆர் அட்டாச் பண்ணிருந்தோம்னா அது நம்ம கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லை. பிடிஎஃப் ஓட நீங்க அதை பிரிண்ட் எடுத்து எழுதினாலும் சரி, இல்ல நான் போன்லயே பிடிஎஃப் வச்சு நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அது உங்களோட விஷயம் தான். நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட மார்க் எல்லாமே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு கொடுப்போம். நீங்க நேமும் உங்களோட ஸ்கோரும் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து டோட்டலி ஏன் தமிழுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம்னா, தமிழோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. அதனால அதை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப போய் நம்ம எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு, எப்படிலாம் அதை நம்ம படிக்க வேண்டியிருக்குன்றது ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப எப்படி நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஐடியா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ரீசன், தமிழ்ல நிறைய பேர் சஃபர் ஆறாங்க. தமிழுக்கான கைடன்ஸ் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ரெகுலர் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்போ அப்படிங்கிறதுனா, இந்த 1 வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த 1 வீக் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு நாள் பர்டிகுலர் டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ இன்ஸ்டாகிராம் பேஜை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, வீட்ல இருந்து ப்ரிவா பண்றாங்க, அவங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்க பேஜ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் காட்டும். சோ பர்டிகுலர் டேல நம்ம இப்ப எப்படி நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்தோமோ அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். இதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம்ல குரூப் ஓபன் பண்றதை விட வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு டெலிகிராம்ல ரொம்ப ப்ராப்பரான டைம்ல போய் அது சேரல. ஓகே, நம்ம கொடுத்திருந்தோம். பட் நிறைய பேர் அது ஃபெமிலியரா எடுத்து பார்க்க கிடையாது. ஃப்ரீக்வெண்டா இருக்கும். டெலிகிராம் ஓபன் பண்றத விட வாட்ஸ்அப் அதிகமா ஓபன் பண்றாங்க. சோ அதனால நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி கிளாஸ் நடந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி தமிழுக்குன்னு மட்டும் ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்றோன்றத சொல்லுங்க. அப்ப இதுக்கு கீழே என்ன கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். வாரத்துல 3ல இருந்து 4 நாள் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துடும். அதே மாதிரி என்ன படிக்கணும்னு டே பிளான் கொடுத்துரும். இந்த டேல இதுதான் நீங்க படிக்கணும்ன்ற டே பிளான் டெய்லி உங்களோட குரூப்ல அது ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த டெய்லி பிளான் ஷேர் பண்ணிடுவோம். அந்த வாரத்துல நீங்க படிச்சு முடிச்சதுல இருந்து உங்களுக்கு டெஸ்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம்.
டெஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்து அதை நம்ம பிடிஎஃப் பண்ணி நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதுவும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுல எதுவுமே ரிப்பீட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கொஸ்டினோட குவாலிட்டி ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். ஸோ அது கேரண்டி நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கும். நீங்க படிக்கிறத மட்டும் ரொம்ப ப்ராப்பரா படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னா, நம்ம கிளாஸஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தான் தெரியும். நம்மளோட கிளாஸோட குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அத சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ரெகுலர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருக்கிறவங்க அப்படின்றவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி டெய்லி அத வந்து போற போஸ்ட் எல்லாம் கன்டினியூஸா பாருங்க. இப்போ கிளாஸோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்றது மட்டும் சாட் பாக்ஸ்ல போடலாமா? ஆக்சுவலா வந்து கிளாஸஸ் எப்படி ஓகேவா இருந்ததா அப்படிங்கறது சொல்லலாம். இல்ல கிளாஸஸ் கிளியரா இருக்கு அப்படிங்கறது நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜா போடலாம். ஸோ ரெகுலரா கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து கிளாஸஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதும் நம்ம கேட்போம். லாஸ்டா டவுட் செஷன் அப்படிங்கறதும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதனால கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் இன்னும் பெட்டராகவே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுவே பெட்டரா தான் இருந்திருக்கும். ஸோ இன்னும் பெட்டராகவே நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி ஓகே. ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல ஷேர் ஆகும். பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருந்ததாலும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லயுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் பேஜுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சைட்ல இருந்து வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க அகாடமி அஃபர்ட் பண்ணக்கூடியவங்க அகாடமிஸ் போவாங்க. பட் வீட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இன்னும் தமிழுக்கு கைடன்ஸ் கிடைக்கணும், தமிழ்ல ஸ்கோர் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயத்த மட்டும் கொண்டு போய் கன்வே பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்க சைட்ல இருந்து. தேங்க்யூ சோ மச். நீங்க செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. இன்னும் நிறைய நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். நாளைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்போம். இன்னைக்கு பார்த்த டாபிக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிளா சென்டென்ஸ் வருமோ அந்த சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒருமை பன்மையில இருக்கக்கூடிய மற்ற விதிகள்லாம் இருக்கும். அது இப்ப பார்த்தது கொஞ்சம் தான். இன்னும் நிறைய விதிகள் இருக்கு. ஒருமை பன்மை பிழைகளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. சோ அது நம்ம இன்னைக்கு பார்த்தது இன்ட்ரோ செஷனும் கொஞ்சம் விதிகளும் பார்த்திருக்கோம். இது அடுத்ததுல வந்துட்டு இதுக்கான விகுதிகள் என்னென்ன வரும், வேற என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் இருக்கு ஒருமை பன்மைகள் பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அதனால நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம ஆட் பண்ணுவோம். சோ அதுவுமே நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா?